அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பொதுவாக மனிதர்களுக்கு உடல் ரீதியாக பல நோய்கள் இருப்பது போன்று மன ரீதியான நோய்கள் சமீப நாட்களாக மிகவே அதிகரித்திருக்கிறது. அந்த மனக்குழப்பம், மன அமைதியின்மை, இந்த மன ரீதியான பிரச்சனைக்காக பல்வேறு விதமான மருத்துவ முறைகளை இன்றைக்கு மக்கள் நாடி செல்கிறார்கள். அந்த மன அமைதிக்காக எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் செலவழிப்பதற்கு இன்றைக்கு மனிதன் தயாராக இருக்கிறான். பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் துன்பங்கள் என்பது எல்லா மனிதர்களுக்குமே ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோ, நமக்கு மட்டும்தான் வறுமை வருதா, நமக்கு மட்டும்தான் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதா, நமக்கு மட்டும்தான் இப்படி இளம் வயதுல மரணம் ஏற்படுதா நம்முடைய குடும்பத்துல, இப்படின்னு ஒரு பொருளாதார ரீதியாக இல்ல மன ரீதியாக பாதிக்கக்கூடிய எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அது தனக்கு ஏற்பட்டிருக்கிறது, மற்றவர்களும் நல்லா இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு நினைப்பு மனிதனுக்கு இருக்கும். இது போன்று மன அழுத்தத்தின் காரணத்தினால் மனதில் அமைதியின்மை ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு தீர்வை இஸ்லாம் இந்த உலக முழு மனித சமுதாயத்திற்கும் சொல்கிறது. அதில் ஒரு செய்தியாக இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வல நபுலு வன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், பல்வேறு வகையில் மனிதர்களை சோதிப்பதாக இறைவன் சொல்லுகிறான். அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவோம், வறுமையை ஏற்படுத்துவோம், செல்வ பலன்களை அழித்து சோதிப்போம், அவர்களுக்கு பிரியமானவருடைய உயிர்களை கைப்பற்றி நாம் சோதிப்போம். இது மனிதர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு சோதனை. வபஷிரி சாபிரீன், அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. அப்ப நாம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் ஏற்படும்னு, ஆனா இறைவன் சொல்றான் மனிதர்களை பொதுவாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில சோதிப்பான். நமக்கு இருக்கக்கூடிய அருட்கொடை இன்னொருத்தருக்கு இருக்காது, நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் இன்னொருக்கு இருக்காது, ஆனால் வேறொரு மனிதருக்கு இருக்கக்கூடிய போன்ற கஷ்டங்கள், துன்பங்கள் நமக்கு இருக்காது. இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் வெவ்வேறாக இருக்கும், ஆனால் எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் கண்டிப்பாக சில துன்பங்களை இந்த உலகத்தில் அவர்கள் சந்திப்பார்கள். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனம் எல்லாருக்கும் இருக்கும். பொதுவாக மனிதனுடைய மனநிலை அப்படிதான், நமக்கு மட்டும் இருக்குன்னும் போது பெரிய மன அழுத்தமாகும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இப்படிதான் என்று நினைக்கும் பொழுது அது எல்லா ஒட்டுமொத்தமான தீர்வு இல்லைன்றாலும் படிப்படியாக நாம் அடையக்கூடிய முழு மன அமைதிக்கு ஒரு படி என்னன்னு கேட்டா, எல்லோருக்கும் கண்டிப்பாக இறைவன் புறத்தில் இருந்து சில சோதனைகள் கண்டிப்பாக வரும். இது போன்ற துன்பங்கள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அதை எப்படி நாம் கையாள வேண்டும், எப்படி நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வழியில் அதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் பல வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை முழுமையாக அறிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு காலத்தில் நமக்கு மன அமைதியின்மை வராது, மன அழுத்தம் வராது, மனநோய் நமக்கு ஏற்படாது. இறைவன் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் போதுமானவன்.